ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். என்ன மீன் பார்த்தீங்கன்னா கட்லா மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ணுவேன்னு தெரியும், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு போட்டு கடுகு நல்லா வந்து பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷு கருவேப்பிலை இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. நான் நாளைக்கு தான் காய்கறி மார்க்கெட்டுக்கு போகிறேன். பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ பூண்டை வந்து 1-2 தட்டி வச்சுக்கணும். லேசாக அந்த மேத்தோலை மட்டும் நீக்கிட்டு பூண்டை வந்து 1-2 தட்டி வச்சு இப்போ அதையுமே போட்டு நம்ம நல்லா தேங்காய் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இன்றைக்கி மாங்காய் போட்டு செய்ய போகிறேன். அதனால் மாங்காவும் போட்டுக்கிறேன். மாங்காவும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். மாங்காய் போட்டு நல்லா வதக்கலாம். நீங்கள் வந்து உப்பு சேர்க்கணும் சேர்த்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா இதிலே வந்து தக்காளி, வெங்காயம், அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளி வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். பத்தாவதுக்கு கொஞ்சம் புளி கரைசலுமே எடுத்து வச்சுருக்கிறேன். பத்தாவதுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ வந்து மாங்காய் நல்லா வதங்கி வரட்டும். வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம இந்த தக்காளி, வெங்காயம் போட்டு புளியெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம், இதை போட்டுக்கலாம். இது கூட வந்து நான் மசாலாவும் கலந்து வச்சிடுறேன். தக்காளி, வெங்காயம், பூண்டு, அப்புறம் மீன் குழம்புக்கு தேவையான மசாலா, வீட்டில் அரைக்கிற மசாலா தூள் தான், அதையும் சேர்த்து நம்ம வச்சுக்கலாம். இப்போது மாங்காய் வந்து ஓரளவு நல்லா வதங்கி வந்துடுச்சு. நல்ல இந்த நேரங்களில் நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, தக்காளி, வெங்காயம், புளி கரைசல் எல்லாமேவும் நம்ம இதில் ஊற்றிடலாம். எல்லாமே ஊற்றி நல்லா ஸ்மெல் சூப்பர் ஸ்மெல்லாக இருக்குது. அதை நம்ம தேங்காய் எண்ணெய் போட்டு சமைக்கிறோமா, அதனால் வந்து ஸ்மெல் வந்து நல்லா தூக்கலாக இருக்கும். நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் ரெண்டுமே வந்து நல்லா ஸ்மெல் கொடுக்கும். இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், மசாலா வந்து நல்லா கொதிச்சு சூப்பராக வந்துடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வினிகர் போட்டு மீனை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ இந்த மீனை போட்டுலாம். மாங்காய்லாம் நல்லா வெந்திருக்கும். இப்போ வந்து நம்ம மீனை 1 by 1 போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம மீனெல்லாம் போட்டாச்சு. இப்போது நம்ம இதை வந்து கிளறியே விடக்கூடாது. நல்லா மீன் வந்து சூப்பராக நல்லா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் கட்லாக் மீன் குழம்பு நான் வைப்பேன். நீங்கள் எப்படி உங்கள் ஸ்டைலில் நீங்கள் எப்படி வைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வைக்கிற இந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட லென்த் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் கீழே இந்த ஷார்ட்ஸ் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். அதில் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். நான் எப்படி வச்சேன் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் ஸ்பீடாக நான் சொல்லியிருப்பேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேணுங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்துக்கோங்க. சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் செம்மையாகவே இருந்தது. இது வந்து கம்மா கட்லாக்கு, கடல் கட்லாக் கிடையாது. பொதுவாகவே கம்மா மீன் வந்து எந்த குழம்பு வச்சாலுமே டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. சுடுசாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். வேணுங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர்றேன். நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக நான் அதில் சொல்லியிருப்பேன். லென்த் வீடியோவில் வந்து ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.